1962ஆம் ஆண்டு சீனா இந்தியா மீது போர் தொடுத்தது. இராணுவத்திற்கு உதவுவதற்காக நேரு வானொலியில் பொதுமக்களிடம் நிதி உதவி கேட்கிறார். அதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் முதல் நடிகனாக மட்டுமல்ல, யுத்த நிதியாக அன்று அது மிக பெரும் தொகையாக கருதப்பட்ட 75,000 ரூபாய் கொடுக்க முடிவு செய்து முதல் தவணையாக 25,000க்கான காசோலையை எடுத்துக்கொண்டு காமராஜரிடம் கொடுக்க செல்கிறார். அந்த நேரம் காமராஜர் வெளியூர் செல்ல ரயில் நிலையம் சென்றிருப்பது தெரிய வருகிறது. எம்ஜிஆர் நேராக ரயில் நிலையம் சென்று காசோலையை காமராஜரிடம் ஒப்படைக்கிறார். மிகவும் சந்தோஷம் அடைந்த காமராஜர் எம்ஜிஆர் நன்கொடை கொடுத்த விஷயம் மக்களுக்கு தெரிந்தால் அவர்களும் தாராளமாக நிதி கொடுக்க முன் வருவார்கள் என்ற நல்லெண்ணத்தில் செய்தித்தாளுக்கு தகவல் கொடுக்க சொல்கிறார். எம்ஜிஆரும் யுத்த நிதியாக 75,000 கொடுக்க விரும்பியதை கடிதம் மூலம் நேருவுக்கு தெரிவிக்க அவரும் எம்ஜிஆரை பாராட்டி தன் கைப்பட கடிதம் எழுதுகிறார். நிருபர் ஒருவர் காமராஜரிடம் எம்ஜிஆர் விளம்பரத்துக்காக தானே நன்கொடை கொடுத்தார் என கேட்க காமராஜருக்கு கோபம் வந்து எம்ஜிஆரை